இங்கே பாருங்க, இது வந்து கோழி பசலின்னு சொல்லுவாங்கல்ல, இலை வந்து இப்படி நீள நீளமாக இருக்கும். இது வந்து ஒரு பசலி. இது ஆக்சுவலாக மார்க்கெட்லலாம் கிடைக்கும் நிறையா. அதை வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அந்த குச்சியை ஊனி வச்சோம்னாலே இது வந்து நிறைய தழைஞ்சு வந்துடும். இது வந்து நம்ம கொல்லையில் வந்து நிறைய இருக்குது. எப்படி பரவுச்சுன்னே தெரியாது. கொல்லை பூரா இருக்கும். நமக்கு கீரை வேணும்னாக்கா போய் ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் இவ்வளோ கீரை ஆஞ்சிட்டு வந்துடலாம், அவ்வளோது இருக்கும். இது வந்து கொடி பசலி. கொடி பசலியில் வந்து இது வந்து சிகப்பு சிகப்பு. இது வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்தது. இதுலேயே இந்த கொடி பசலியிலேயே பாருங்க, இது வந்து பச்சை வெள்ளை டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இது ரெண்டும், இது சிகப்பு இது பச்சை. இது வந்து அக்கா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க புதுக்கோட்டையிலேருந்து, கொரியரில் வந்துச்சு. அதோட விதையும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நிறைய விதை போட்டோம். ஆனால் வந்து விதை வந்து ஒரு 2 செடி தான் முளைச்சிச்சு. இதில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்க, இது வந்து முப்பிரண்டைன்னு சொல்கிறது. இதை பிரண்டைன்னா அப்படி பட்டையாக பார்த்துருப்போமா, இது வந்து முப்பிரண்டைன்னு சொல்கிறது. அப்படியே உருண்டையாக வரும். இது வந்து அழிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா இது ஒரு குச்சி கடந்தது, அதை எடுத்து ஊனி வச்சேன், முளைச்சிருச்சு. இது எல்லாமே இப்போ வந்து நம்ம திருப்பி ரீபார்ட் பண்ணணும், பண்ணாமல் இருக்குது. இதில் வந்து கீரை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கீரை இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தூதுவளை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு செடி இதில் இருக்குது. இதில் ஒரு செடி வச்சு நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. இதுக்கும் இந்த இடத்துல ஒரு பந்தல் மாதிரி அமைப்பு பண்ணோன்னா படர்ந்து நிறைய கீரை கொடுக்கும். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ரசம் கொதிச்சுட்டே இருக்குது அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு 10 கீரையை அப்படியே பிச்சுட்டு போய் அந்த ரசத்தில் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா தூதுவளை ரசம். இந்த சளி இருந்துச்சு அப்படின்னா உடனே எடுக்கும். நம்ம நிறைய கீரை வந்து தூதுவளை இவ்வளவு கொண்டு வந்து தொகையில் அரைச்சி வதக்கி அப்படிலாம் இல்லை. ஒரு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு 4 இலையை பிச்சு உடனே போட்டுக்கலாம். அது ஒரு ரெமெடி. இது இங்கே வாங்க, இங்கே இன்னொரு கீரை ஒன்று இருக்குது. அதாவது விட்டமின் கீரைன்னு சொல்லுவோம், தவசி கீரைன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு செடி தான் கொண்டு வந்து அங்கே வச்சுருந்தேன். இது இப்போ வந்து ஒரு 2-3 இடத்துல இருக்குது. இது குச்சி உடச்சி வச்சாலே வந்துடும் நினைக்கிறேன். இது இங்கே பாருங்கள், இது இப்போ முன்னாடி ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மரம்லாம் கழிச்சு விட்டோன்னா கொஞ்சம் தளன்னு வந்திருக்காங்க. அந்த மழைக்கு இன்னும் கொஞ்சம் தழைச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் வந்து இதில் எல்லா விட்டமின்களும் சத்துக்களும் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து வாரம் ஒரு தரம் இவ்வளோ கீரை பறித்து ஒரு கடையிறது, இல்லை ஒரு பொரியல், இல்லைன்னா ஒரு பருப்பு கூட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 செடி இருக்குது. இதுலேயே ஒரு ட்ரிப்புக்கு சமைக்கிறதுக்கான கீரை இவ்வளவு கிடச்சிரும். இதில் இது வந்து இன்னும் தோப்பில் வாங்கி கொண்டு போய் வைக்கல. இதிலே பதியன் போட்டு பார்க்கலான்னு இருக்குது. இது நான் பதியன் போடும்போது உங்களுக்கு இது எப்படி பதியன் போடுறதுன்னு நான் வந்து போட்டு காட்டுறேன். இவருங்க பிரண்டை அங்கே வந்து முப்பிரண்டைன்னு காட்டினோமா, இது வந்து பட்டை பிரண்டை. இதுதான் ஆர்டினரியாக நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பிரண்டை. இது வந்து இங்கே இப்போ வச்சு விட்ருக்கோம். இது துளுத்து ஏறணும். மேலே துளிர் வந்துருச்சு பாருங்க, துளிர்த்துருக்கு பாருங்க. அப்படியே வச்சோன்னே இதெல்லாம் மண்ணுக்கு வீங்கி வகை. இதெல்லாம் வந்து வச்ச உடனே வந்துடும். இப்போ இதில் இந்த தொட்டிகளில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து விதைகள் ஊனிருக்கோம். நேற்றுக்கு தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு. பார்ப்போம் அந்த முளைச்சி வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தொட்டி செடியில் காய்கறி விதைகள்லாம் நான் போட்டதே கிடையாது. இந்த வாட்டி தான் வந்து காய்கறி விதைகள் ஒரு முயற்சியாக போட்டிருக்கோம். போட்டு இது வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இதில் பார்த்தீங்க, இது பாருங்க, இது வந்து சும்மா இந்த குப்பையில் கொல்லை பக்கத்து முளைச்சது. இது மணத்தங்காளி கீரையை கொண்டு வந்து ஒரு செடி கொண்டு வந்து 2-3 செடி ஊனியிருக்கேன். இதுலையே அது முளைச்சி வந்துடும். இந்த மிளகா தீந்து போனோன்னா அந்த பையை தூக்கி அந்த கடைசி குப்பையை கொட்டுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 2-3 மிளகா செடி முளைச்சிரும். அந்த செடியை எடுத்து ஒரு தொட்டியில் வச்சோன்னா டெய்லி யூஸ்க்கு மிளகா அதில் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதை எடுத்துருவோம் இதுலேருந்து. இது வந்து சீந்தில் கொடின்னு பேர். இது வந்து வீடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து குருவிகள் இந்த சீந்தில் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்து எச்சம் விட்டுடுதா, அதில் இது வந்து நிறைய முளைச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்பப்போ இது கண்ணில் படுறப்ப எல்லாம் இதை வந்து கிளியர் பண்ணிடணும். இதை வந்து நம்ம முளைக்க விட்டுட்டோன்னு வச்சுங்க, இது ஒரு கொடி படர்ந்துருச்சுன்னா கொல்லை ஃபுல்லாக கொடி ஆகிடும். இது கொடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொடியை வந்து நம்ம அழிக்கவே முடியாது. இதை நீங்கள் அந்த எல்லாம் அறுத்து அந்த கொடியெல்லாம் உருவி ஒரு இடத்துல போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மேலே எங்கேயாவது ஒரு துண்டு இருந்துச்சுன்னா அந்த துண்டுலேருந்து ஆழம் விழுது மாதிரி ஒரு விழுது இறங்கி அது மண்ணுக்குள்ளார போய் அது திருப்பி கொடியாக தழைக்கும். இது வந்து ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூலிகை. விஷ ஜுரங்களுக்கெல்லாம் இதனுடைய தண்டை வந்து கஷாயம் போட்டு சாப்பிடணும். இது வந்து ஆனால் வீட்டில் வளர்ப்பதற்கு உகந்த மூலிகை அல்ல. இதை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது, வீட்டில் வளர விடக்கூடாது. இது சீந்தில் பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்டுருங்க.